டிஎன்பிசில ஒரு நார்மலா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க மேக்ஸ்ல. என்ன கொஸ்டின் அப்படின்னா, கடிகாரம் டைம் வந்து 1 மணிக்கு ஒரு முறை பெல் அடிக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. 1 மணிக்கு ஒரு டைம் அடிக்கும், 2 மணிக்கு 2 டைம் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை டைம் அடிக்கும் அப்படிங்கறத கேட்பாங்க. 156 டைம்ஸ் அடிக்கும். இதை போய் எக்ஸாம் ஹால்ல போட்டுட்டு இருந்தா டைம் வந்து லேட் ஆகலாம். சோ அதுக்காக ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஒரு ஐயர் தான் மணி அடிக்கிறாரு. ஒரு அப்படின்னா 1, ஐயர் அப்படின்னா 56. சோ ஒரு ஐயர் தான் மணி அடிக்கிறாரு. அப்போ மணி சம்ல, கிளாக் சம்ல கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு 2 முறைனா அப்போ ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை டைம் அடிக்கும் அப்படின்னா 156 முறை அடிக்கும். ஒரு ஐயர் மணி அடிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதே சம்ல கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு 2 முறை அடிச்சா அதோட திட்ட விளக்கம் என்னன்னு கேட்பாங்க. இதுதான் ஆக்சுவலி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். திட்ட விளக்கம் போடுறதுக்கு நம்ம சிக்மா ஃபார்முலா யூஸ் பண்ணி, திட்ட விளக்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுக்கு சிக்மா ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு எக்ஸாம் ரொம்பவே டைம் எடுத்துக்கும். சோ இதோட ஆன்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இல்ல நம்ம எதுவுமே சம் போடவே போறது இல்ல. கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு 2 முறை அடிக்குது. அப்ப அதோட திட்ட விளக்கம் என்ன அப்படிங்கறத நமக்கு கொஸ்டின். இதோட ஆன்சர் 6.9. அப்ப 6.9 அப்ப கடிகாரத்துல 6, ஒரு கண்ணாடியில திருப்பி பார்த்தா 6ங்கிறது எப்படி மாறி தெரியும்? 9ன்னு மாறி தெரியும். சோ கிளாக்ல 6, 9 மாதிரி தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த கிளாக் சம்மோட திட்ட விளக்கத்தோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஆன்சர் 6.9. சோ கடிகாரத்துல 6, 9 மாதிரி தெரியும். இதை சொல்லி பழகுங்க. சோ இப்ப நான் உங்களுக்கு 2 கிளாக் சம்ல இருந்து 2 ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாக் ஃபுல்லா ஒரு நாளைக்கு ஃபுல்லா எத்தனை டைம் அடிக்கும் அப்படின்னு கேட்டா 156 முறை அடிக்கும். சோ ஒரு ஐயர் மணி அடிக்கிறாரு. அதோட திட்ட விளக்கம் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டா 6.9. கிளாக்ல 6, 9 மாதிரி தெரியும். சோ இந்த 2 ஆன்சரையும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.